ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறத இந்த மதுரை மாநாட்டுல உறுதிப்பட அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு சமீபத்தில் மதுரையில் நடந்து முடிஞ்சு அதனுடைய ஹைலைட்ஸாக இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில் சிங்கத்தினுடைய குட்டி ஸ்டோரியில் தொடங்கி கடைசியில் ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள்னு சொன்னது வரைக்குமே பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு ஒரு விவாத பொருளாகிட்டு இருக்கு. இது சமூக வலைத்தளத்தில் இருக்கவங்க எப்படி அணுகுறாங்க, பல்வேறு ஆக்டிவிஸ்ட் விஜயனுடைய ஸ்பீச்சை எப்படி பார்க்குறாங்க, அண்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை எப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற வாசகங்கள் பொறித்த ஒரு பக்கம் அண்ணா மற்றும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் இருக்க மாதிரியான ஒரு பதாகை மாநாட்டு மேடையில் வைக்கப்பட்டதிலிருந்து தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனங்கள். விஜய் அவர்கள் எதற்கு மற்ற கட்சி தலைவர்களை வச்சாரு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விமர்சனங்களை விஜய் வைக்கலாமா அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசி இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னும் இதெல்லாம் பேசியிருக்கலாமோ அப்படின்ற வரைக்கும் இந்த விவாதம் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பேச தொடங்கும் போது ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். வழக்கம் போல சிங்கத்தினுடைய இந்த குட்டி ஸ்டோரியில தொடங்கும் போதே நாம் தமிழர் கட்சியை தான் அட்டாக் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வலைத்தளத்துல ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர் ரொம்பவே சீறிட்டு பேசிட்டு இருக்காங்க. கட்சியினர் மட்டும் இல்லாம அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் உட்பட எல்லாருமே காட்டும் தெரிவிச்சு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அண்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸும் சும்மா இருப்பாங்களா? அவங்களுமே தங்களை டிஃபெண்ட் பண்றதுக்காக எதிர் தரப்புல இருந்து சீமானவர்களுடைய பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து இணையதளத்துல வைரல் ஆக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. குட்டி கதையில தொடங்கின விஜய் அவர்கள் அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்களை சொன்னாரு. அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் அவர்களுடைய புகழாரம் பாடி அவர்கள் வழியில அவங்க விட்டுட்டு போன கட்சியை அந்த கொள்கைகளோட நான் தான் இனிமே பின்பற்ற போறேன், அந்த கட்சிகள் கூட கொள்கைகளை மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுல தொடங்கின விஜய் அவர்கள் திரும்பவும் 1967, 77 தேர்தல்களை கோட் பண்ணி இந்த முறை அந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி மேடைகள்ல பல இடங்கள்ல பேசினதுதான் இந்த இடத்துலயும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ரிப்பீட்டடா பேசின விஷயங்கள்ல மீண்டும் ஆட்சி அதிகார பகிர்வு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. போட்டி அப்படிங்கிறது தாவேகாவா இல்லை திமுகவா அப்படின்னு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. புதுமையா பேசினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவை இதுவரை விமர்சிக்காத விஜய் அவர்கள் இந்த முறை அடிமை கட்சியா இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு இன்டைரக்டா விமர்சனம் செய்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பா அரசியல் எதிரி திமுக அப்படின்னும் கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறதையும் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. அண்ட் பிரதமர் அவர்களை நரேந்திர தாமோதரதாஸ் மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன் செயல்படுறீங்க, இங்க இருக்கக்கூடிய கச்சத்தீவு விவகாரம் என்னாச்சு, மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீட் விவகாரம் முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கா பேசுறாரு. ஆனா இதுல முக்கியமா பெரிதாவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஓட்சோரி ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்துல சொல்லியிருந்த வாக்கு திருட்டு குறித்து எந்த மாதிரியான விவாதமும் விஜய் அவர்கள் அந்த இடத்துல வைக்கல, பேசக்கூட கிடையாது அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது எதற்காக அந்த அங்கிள் அப்படின்ற டேகை பயன்படுத்தினாரு? அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிராண்டை உடைக்கிறதுக்காக, அந்த இமேஜ் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக அங்கிள் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணுறாரா விஜய் அவர்கள் அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. அதை தாண்டி இந்த ஆட்சியில் வைக்கிறதுக்கான பல்வேறு விஷயங்கள் சமீபத்திய நிகழ்வுகளாகவே இருக்குது. குறிப்பாக சாதி ஆணவ படுகொலை, கவினா இருக்கட்டும், இல்லை தூய்மை பணியாளர்கள் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் நடந்த கஸ்டோடியல் டெத் அஜித்குமார் அவர்களுடைய விவகாரமா இருக்கட்டும், இப்படி இதை கூட பேசியிருக்கலாமே. சும்மாவே வெறும் ஊழலாட்சி மன்னராட்சின்னு சொல்றதுனால இவர் திமுக எதிர்ப்புக்கு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடாது அப்படின்ற விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே விஜய் அவர்கள் இந்த மேடையில் பேசின ஒரு ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு மாநாடு அப்படின்னா அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், பல்வேறு கட்சிகளும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் கடந்த மாநாட்டிலையுமே விஜய் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படலை அந்த மேடையில் அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அடுத்த நாள் தீர்மானங்கள் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி இந்த முறையும் தீர்மானங்கள் குறித்து எதுவும் பேசப்படாத நிலையில அந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது ஒரு 6 தீர்மானங்களா வகைப்படுத்தி அதையும் ட்விட்டர் பேஜ்ல போட்டிருந்தாங்க. என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 தீர்மானங்கள் இருந்துச்சு. முதல்ல பரந்தூர் விவகாரம் குறித்து பேசியிருந்தாங்க. 2வதா சுதந்திரமான நியாயமான முறையில தேர்தல் நடக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 3வதா மீனவர்கள் பிரச்சனை. 4வது சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம்
சபதம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நிலை இங்கே வந்து பாதுகாப்பற்று இருக்கு, அதற்கு திமுக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 6வதா கடைசி தீர்மானமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவுட் சோர்சிங்கை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள் மூலமா நிரப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை. இந்த தீர்மானங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை விஜய் அவர்கள் மேடையில இந்த பேப்பரை பார்த்து கூட அப்படியே படிச்சிருக்கலாமே, இது பேசாம போனது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியால என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஆதரவு அலை. இந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்ச நாள்ல இருந்தே டிவிகே அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்மளால அதை மறுக்க முடியாது. ஆனால் மாநாட்டுக்கு முந்தின நாள், இப்போ இன்னைக்கு மாநாடு நடக்க போகுது அப்படின்னா நேத்தையிலிருந்து தொடங்கின அந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு டாப் 3ல டாப் 5ல இருந்துகிட்டே இருந்துச்சு. மாநாட்டு நாள் அன்னைக்கு அது ட்ரெண்டிங்கில் முதலிடத்துலையும் இருந்துச்சு. ஹேஷ்டேக் டிவிகே அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஹேஷ்டேக் தமிழக வெற்றி கழகம், டிவிகே மாநாடு, டிவிகே மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல ஹேஷ்டேக்குகள் வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திரைப்படங்களில் நடித்த விஷயங்கள் அண்ட் இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அப்படின்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து விஜய் அவர்களை மாசா காட்டி ஒரு பக்கம் ஆதரவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுடைய ஸ்பீச் மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற வரைக்குமே எல்லாருமே ஆதரவு மனப்பான்மையில் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள், பொதுமக்கள் அப்படின்ட்டு விஜயை பிடித்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் பிடித்தவர்கள் மட்டுமே விஜயை பிரைஸ் பண்ணி போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோஷியல் மீடியால நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். விஜய் எனக்கு பிடிக்கும் ஆனா அரசியல் வந்து பிடிக்கல, விஜய் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா விஜய் இன்னும் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தரப்பினர் இருக்காங்க. எனக்கு விஜயே பிடிக்காதுங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க. விஜய் ஓகே தாங்க, ஆனா ஏங்க இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஸோ இப்படி நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா முதல் வகைப்படுத்தினது தான் நம்ம வந்து விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களுடைய சோஷியல் மீடியா ரெஸ்பான்சஸ். நம்ம இன்னைக்குமே நார்மலாக ஹேஷ்டாக் டிவிகே அப்படின்னு போட்டாலே ட்விட்டர்ல எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இன்னொரு பக்கம் கண்டிப்பாக எதிர்ப்பு மனநிலை இருந்து தானே ஆகணும். ஒரு பக்கம் வந்து எப்படி தாவேகாவினர் ஐடி விங் வச்சிருக்காங்களோ, டிஎம்கே ஐடி விங் வச்சிருக்காங்களோ, ஏடிஎம்கே, பிஜேபி அப்படின்னு எல்லாருமே ஐடி விங் வச்சிருக்காங்களோ, இவங்களுடைய ஐடி விங் எல்லாருமே செயல்பட்டு தானே இருக்கும். அந்த வகையில் திமுகவுடைய ஐடி விங் எங்களுக்கு எதிராக நிறைய செயல்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்க்க முடிஞ்சுது. இது வந்து மீடியாக்களில் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டுமே கவர் பண்ணி போட்டுருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே போய் அந்த ட்ரோன் வியூவே இன்னும் வைடாக காமிச்சோம் அப்படின்னா பின்னாடி சீட்டுக்கள் எல்லாம் காலியாக இருக்குது. இவங்க இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோலாம் வரல, காலியாக தான் இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய இடம். விஜய் அவர்கள் பேசி முடிச்ச பிறகு திரும்ப எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வலைத்தளங்களில் விஜய் அவர்கள் இதை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெயினாக சொல்கிறது சாதி ஆணவ படுகொலை. அதற்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் தாவேகா தரப்புலேருந்து வருது அப்படின்னா, தாவேகா தரப்புன்னு டைரக்டாக கூட சொல்லாமல் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் ஐடி விங்குன்ற போர்வையில் விர்ச்சுவல் வாரியர்ஸாக இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து எல்லாரையும் டெஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ சாதி ஆணவ படுகொலையை வந்து அந்த இடத்துல பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த சென்சிட்டிவ்னஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும், அதனால கூட விஜய் அவர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய இடங்கள்ல கமெண்ட்டாக பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்று, அந்த இடத்துல சாதியை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம் ப்ரோ. அந்த கேஸு கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டுகளை பார்க்க முடியுது. அண்ட் இந்த மாநாட்டில் வந்து குறிப்பாக சாதி சார்ந்த விஷயமோ இல்லை சமூகத்துக்குள்ளே பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களோ அப்படின்ட்டு எதையுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது போலீஸுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோ. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாண்டி அவங்களால எதுவும் பேச முடியாது ப்ரோ, அதனால தான் விஜய் அவர்கள் பேசலாம் பேசியிருப்பாரு அப்படின்ற பல்வேறு கமெண்ட்டுகளை பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் ஏன் இதெல்லாம் பேசலை அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலாகவே போய் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், இல்லை ஒரு மாநாடு நடத்த போகிறோம், போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு எதுக்கு பெர்மிஷன் கேட்டாலுமே காவல்துறை தரப்புல ஒரு 10லிருந்து 20 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லா கட்சிகளுக்குமே பாரபட்சமின்றி கொடுக்கப்படுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நீங்க குறிப்பிட்ட இந்த சமூகம் பத்தி பேசக்கூடாது, இல்ல ஒரு சமூக பதற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு எந்த விஷயங்களையும் சென்சிட்டிவா நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பரா நெறிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய விஷயம் கரெக்டாக கொண்டு போய் சேரணுன்றதுக்காக அங்கே
கோஷங்கள் எழுப்பப்படுது. விஜய் அவர்கள் ஒரு மாநாடு அப்படின்னு போய் இருக்கும்போது இதை கண்டிப்பாக பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல பேசலை. ஸோ இப்படியான ஒரு வார் வந்து சோஷியல் மீடியாவில் இரு தரப்பினர் மத்தியில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம், தூய்மை பணியாளர்கள் குறித்தாவது பேசியிருக்கலாமே அப்படின்ற விஷயத்துக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் தூய்மை பணியாளர்களை நேரிலேயே கூப்பிட்டு பார்த்துருக்காங்களே, அப்புறம் இன்னும் என்ன விஜய் அவர்கள் பேசுனதுனால தான் இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளாகவே மாறுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இப்படி எந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள்கிட்ட இது பேசியிருக்கலாம் இல்லை பேசியிருக்க கூடாது, இந்த விஷயத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு எதிர் தரப்புல இருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் சரியாகவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்ற விஷயங்களை பல்வேறு தரப்பினரும் சமூக வலைத்தளத்தில் முன்வைக்கும் போது அதற்குமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்கள் கீழே வந்து திமுகவினர் இதற்கு முன்னாடி பேசிய அந்த பழைய ஸ்பீச்சஸ் எல்லாமே எடுத்து அதை கட் பண்ணி இவங்க இந்த மாதிரி பேசலையா, இதை விட கொச்சையா பேசியிருக்காங்களே, விஜய் அவர்கள் அங்கிள்னு தானே சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்கு, அங்கிளுங்கிறது ஒரு நாகரிகமான வார்த்தை தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சியின் ஆதரவாளர்களும் எதிர்த்தரப்பில் இருக்கவங்களை, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை மாறி மாறி இப்படி சமூக வலைத்தளங்களில் அட்டாக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ப்ராப்பராக நடத்துகிற ஐடி விங்கை தாண்டி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்போதுலேருந்து தாவேக ஆதரவாளர்கள் தன்னுடைய ஃபேன்ஸை இப்படி சமூக வலைத்தளத்தில் அரசியல் பண்ணுறவங்க எல்லாரையுமே வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாரோ, அதன் பிறகு இது இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த மாநாடு குறித்தான ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்றதுல இந்த ஹேஷ்டேகில் முக்காவாசி ஹேஷ்டேக் கூட ஹேஷ்டேக் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பரவப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸினுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம இவங்க யாரையுமே தப்பு சொல்லலை. இவங்க எல்லாருமே டெஃபன் மோடில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சி ஆதரவாளர்களாக இருந்தாலுமே எல்லாருமே அவங்களுடைய கட்சிக்கு டெஃபன் பண்ணி தான் கண்டிப்பாக பேசுவாங்க. அவங்க டைரெக்டாக ஐடி விங்லேருந்து வந்தாலும் சரி, டைரெக்டாக ஐடி விங்கில் இல்லாமல் வெறும் ஆதரவு மனப்பான்மையோடு இருந்தாலும் சரி. இப்போ ஏன் சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாநாடு குறித்து பேசணும் அப்படின்னா, மாநாட்டில் ஒரு விஷயம் விமர்சனமாக இருக்குது அப்படின்னு வைக்கப்படுது அப்படின்னா அதற்கு ப்ராப்பரான ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறது இல்லாமல், அதை விமர்சனம் செய்கிறது இல்லாமல் வெறும் சமூக வலைத்தளத்தில் பேசுறது மட்டுமே அரசியலாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களும் வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸாக மட்டுமே மாறிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் பல்வேறு தரப்பினர் எழுப்பிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? சமூக வலைத்தளத்தில் மட்டும்தான் விஜய் அவர்களையும் கட்சி தொண்டர்களையும் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்களையும் பார்க்க முடிஞ்சதா? அப்போ அன்னைக்கு வந்து கூட்டம் எல்லாமே கூட்டம் இல்லையா அப்படின்ற ஒரு வாதமும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு பொது மேடையில் இல்லை விவாத நிகழ்ச்சிகளில் வர விவாதங்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையை தாண்டி சமூக வலைத்தளங்களில் ஒரு பக்கம் விஜய் அவர்களை பார்த்து சிலாகித்து வீடியோ எடுத்து குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் போட்டு ரொம்ப ஆரவாரமாக கொண்டாடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விமர்சனங்களை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விமர்சனங்களுக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எப்படி போகலாம்? அடுத்த ஒரு டெக்னாலஜிக்கல் எராவை தாண்டி போய்கிட்டு இருக்கா இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறதையும், அதற்கு விஜய் ஒரு முன்னோடியாக இருக்காரா இந்த சமூக வலைதள அரசியல் அப்படிங்கிறத முன்னெடுத்து இது எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரா, இல்லை விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட அது ஒரு ஃப்ளாவாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.